அந்தி கிறிஸ்து என்பது என்ன, அந்த பேருக்கு என்ன அர்த்தம், எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். ஆனால் சரியான பதம் என்னவென்றால் ஆன்ட்ரை கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். எதிர் திருத்துவ கிறிஸ்து, அதாவது எதிர் கிறிஸ்து நம்ம சொல்கிறோம், ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோம். எதிர் கிறிஸ்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்துவை போலவே செயல்படக்கூடியது தான் ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்துவை போலவே செயல்படும், ஆனால் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கும். இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒன்றா பல பேரா என்பது என்ன, முதல்ல என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்தி கிறிஸ்துங்கிறதான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு அதுக்குள்ளே நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகலாம். இந்த வசனத்தில் பாருங்கள், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள்னு இருக்குது. அந்தி கிறிஸ்து ஒருத்தரா நிறைய பேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னா ப்ளூரலில் இருக்குது, அநேக அந்தி கிறிஸ்துகள் அப்படின்னு. அப்போ அந்தி கிறிஸ்து நிறைய பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா நிறைய பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஆளை குறிக்கவில்லை, அது ஒரு ஆவியை குறிக்கிறது. அது ஒரு ஸ்பிரிட், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்போ நமக்கு ஒளியின் வேஷம் தெரித்த ஆவி அப்படின்னு இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆவிகள் இருக்குது வேதாகமத்தில். இது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் எப்படி கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம், மெசையா கிறிஸ்து என்றால். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு எதிராக ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவை பிசாசினுடைய குமாரன் என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம தேவனுக்கு நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, பணிவிடை ஆவிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குமாரன் ஒருவரே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே மாதிரி பிசாசுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, பிசாசும் அவனுடைய தூதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசினுடைய மகன் அப்படின்னு இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கேட்டின் மகன் என்று சொல்லப்படுது. கேட்டின் மகன் அப்படின்னு இருக்கு. சகல கேடுகளுக்கும் தகப்பன் யார் என்றால் பிசாசு. அந்த கேடுகளுக்கு மகன், அந்த தகப்பனுக்கு மகன் யார் என்றால் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது அந்தி கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிற இந்த ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு நிறைய சுபாவங்கள் இருக்குது. இப்போ எப்படி பரிசுத்த ஆவிக்கு கனி நம்ம சொல்கிறோம், பரிசுத்த ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி ஒரு 9 காரியங்களை நம்ம சொல்கிறோம். அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஆவியின் கனி தான் அது, கனிகளில் ஆவியின் கனியோ, ஒரு கனிக்கு 9 சுவை, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் சில சுபாவங்கள் இருக்குது. இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்த சுபாவத்தை வச்சு தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மரத்தை எதை வச்சு தெரிந்து கொள்ளலாம், அந்த கனிகளை வைத்து கொடுக்கலாம். நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும். அதே மாதிரி பிசாசும் அவனுடைய அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு கனி இருக்குது. அந்த கனியை வச்சு தான் அவனை கற்றுக்கொள்ள முடியும், அவனுடைய சுபாவத்தை. இப்போ எப்படி நம்ம ஜீவ விருட்சம்ங்கிறது நமக்கு ஒரு கனியோ, நன்மை தீமை என்பது பாவத்துக்கான, விழுந்து போகிறதுக்கான ஒரு கனி. அதை சாப்பிட்டா அந்த குணாதிசயங்கள் வரும். ஜீவ விருத்தத்தை சாப்பிட்டா நித்திய ஜீவன் வரும். அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு என்று சில சுபாவங்கள் இருக்குது. அந்த ஆவியினுடைய கனி அந்தி கிறிஸ்துவுக்கு, அந்த சுபாவங்களை வைத்துத்தான் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஆவி செயல்படுகிற விதத்தை வச்சு தான் எந்த ஒரு காரியமும் சரி, அந்த ஆவி செயல்படுறதை வச்சு தான் அது எப்பேற்பட்ட ஆவி, என்ன ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சுபாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஆவி, ஃபஸ்ட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது யார் என்று சொன்னால் பிசாசினுடைய மகன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கேட்டின் மகன் என்று சொல்லப்படுது. அதை வச்சுக்கிட்டு அதோட கூட அந்த கேட்டின் மகனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், முதல்ல இது நம்ம அவனுடைய சுபாவங்கள் எதுன்றதை நம்ம பார்த்துருவோம். அதனால தான் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அப்படின்னு இருக்கு. அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சுபாவத்தில் ஒன்று எதிர்த்து நிற்குதல். எதற்கு நிற்குதல்? கிறிஸ்துவுக்கு எதிராக. அவன் எதுக்கு எதிர் நிற்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது,
தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எல்லவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவன். தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது, தேவனுடையவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. சில நேரங்களில் பாருங்கள், சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த வீட்டார் அவனுக்கு எதிராக மாறிவிடுகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் கெட்டவனாக இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா குடிகாரனாக இருப்பான், அல்லது ஏதாவது வீட்டில் ரவுடித்தனம் பண்ணுவான், வீட்டில் இருக்கிற பணத்தை திருடிட்டு போயிடுவான், வீட்டில் கலாட்டா பண்ணுவான், எல்லா சுபாவமும் இருக்கும். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட விடுவான், இந்த எல்லா சுபாவமும் மாறிடும், கர்த்தர் அவனை மாற்றிடுவார். ஆனால் இப்போ வீட்டார் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் அவனை பொறுத்துப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சில நேரத்தில் கோபத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு பேசாமல் இல்லாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும், இது ஒளிஞ்சு கூட போக மாட்டேங்குது, தொலைஞ்சு போக மாட்டேங்குது, இப்படிலாம் சொல்லுவாங்களே ஒழிய. ஆனால் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட உடனே எதிராக மாறிடுவாங்க. நம்ம கௌரவம் போச்சு, கொலை கௌரவம் போச்சு, நீ இப்படி போயிட்டு. ஆனால் இப்போ அவன் நல்லவனாக மாறி இருக்கிறான். அவன் குடிக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதில்ல, அவன் சர்ச்சுக்கு போகிறான், நீட்டாக இருக்கான். முந்தி ஒழுங்காக வஸ்திரம் கூட ட்ரெஸ் கூட பண்ண மாட்டான், இப்போ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டு வரான். ஆனால் அவனை பார்த்து அவங்க எதிர்ப்பாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே படணும். ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அது அவர்கள் அல்ல, அவருக்குள்ள அந்த ஆவிக்குரிய சுபாவம் கிரியை செய்கிறது. கிறிஸ்துவுக்கு எதிராக அது 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 கண்டாலே பிடிக்காது. ஏன் முதல்ல ஏன் இயேசுவை பிடிக்க மாட்டேங்குது சொல்லுங்கள்? இயேசு என்ன பண்ணார்? இயேசுவை போல ஒரு நல்ல தேவனை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவ்வளோ தாழ்மையாக மனிதனுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவருடைய போதனைகள் அத்தனையும் ஒரு மனித குல சமுதாயத்திற்கு உயர்வுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இயேசுவை பிடிக்க மாட்டேங்குது? அவர் எல்லா தலைவர்களும் உலகத்தில் வரும்போது நாட்டை பிடிக்கணுன்னா அவனை கொல்லு, அவனை அடி, சண்டை போடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு வீரமாக பேசி தூண்டி விடுவாங்க தொண்டர்களை. இவர் அடிக்கிறவனை கூட வாங்கிக்கன்னு தான் சொன்னார், திருப்பி அடிக்காதன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு நல்ல தேவனை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? எனக்கு இயேசுவை கண்டாலே பிடிக்காதும்மா. அது அவன் அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற அந்த ஆவி. நம்ம பல நேரத்தில் அவங்கள கோச்சிக்கிறோம், இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன்னா அவன் அல்ல, அவனுக்குள் அந்த ஆவி கிரியை செய்கிறது. அது எதிர்த்து நிற்கிற ஆவி. சில நேரங்களில் ஒரு முறை எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வருஷம் 2 வருஷம். அந்த காலகட்டத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்குறேன், எங்கள் சர்ச் பக்கத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ட்ராக்ஸ் கொடுக்கும்போது திடீர்னு ஒருத்தர் நான் பார்க்கல, பின்னாடி இருந்து ஓங்கி ஒரு அடி விட்டார் முதுகில். அவர் அடித்த அடியில் நான் 2 அடி முன்னாடி போயிட்டேன். அடித்தார், திரும்பி பார்க்கலேன், 65-70 வயசு இருக்கும் அவருக்கு. நான் திருப்பி அடித்தா அவர் அவ்வளோத்தான், வயசானவர். அடிச்சுட்டு சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கடா இப்படிலாம் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க, ஒரு நாள் உங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறோம் பாரு அப்படின்னு. இப்போ அவருக்கு என் மேலே ஏன் கோபம்? எனக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட பகை இருக்குது? நான் இத்தனைக்கும் அவருக்கே ட்ராக்ஸ் கொடுக்கல, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் இப்போ இந்த ட்ராக்ஸில் நம்ம எதாவது தப்பாக எழுதியிருக்கிறோமா, இல்லை யாருக்காவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி எழுதுகிறோமா, இல்லை அந்த ட்ராக்ஸ் கொண்டு இவர்கிட்ட கம்பல் பண்ணி படின்னு சொன்னோமா? எதுவுமே இல்லை. ஏன் கோபம் வருது? அதுதான் ஸ்பிரிட். அவர் அறியாமலேயே நம்ம மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. கிறிஸ்தவங்களை கண்டவுடனே எதிர்ப்பு, சர்ச்சை பார்த்தா எதிர்ப்பு, போதனைகளை கண்டா எதிர்ப்பு, இந்த சர்ச்சு கிறிஸ்தவங்களாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, போயிடணும். என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் போய் எடுத்து ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்கள். மிஷனரிகள்ஸ் வந்த பிறகு தான் நமக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கு, வந்த பிறகு தான் சர்ச் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1-2 தான் இருந்தது. குறிப்பிட்டவர்கள் தான் படிக்கணும்னு இருந்த காலத்தில் மிஷனரிகள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் படிப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கும் எஜுகேஷன் சிஸ்டமும் மெடிக்கல் சிஸ்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் தான். அவ்வளோ சேவையாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது? வேறு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட். அதான் ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட், எதிர்த்து நிற்கிறவனாயும் அப்படின்னு இருக்கும். 2வது அந்த வசனம் சொல்லுது, தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். கடவுளுக்கு மேலே தன்னை உயர்த்துதல். கடவுளாலே சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அந்த கடவுளாலே என்னை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்படிம்பாங்க. அந்த ஆண்டவனே வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஆண்டவனுக்கு மேலே போயிட்டாங்க. ஆண்டவருக்கு மேலே போயிட்டு ஆண்டவரே என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான பெருமை. இந்த பெருமையான ஸ்பிரிட் ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பெருமை. அது எந்த விதத்தில் பெருமை இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் இது கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துதல். கடவுளாலே தன்னை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கடவுளே எனக்கு தான் கீழே அப்படின்லாம் சொல்லி தன்னை உயர்த்துதல், கடவுளுக்கு மேலாக உயர்த்துதல். இது 2வது சுபாவம். 3வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பார். தன்னை காடை ஃபோக்கஸ் பண்ணுறது.
நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்கள், நிறைய பேர் இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் உள்ளவங்க இருப்பாங்க. நீங்கள் இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டுன்னு ஏதோ கிரைஸ்ட் வந்த பிறகு தான் இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டெல்லாம் வந்திருக்குதுன்னு நினைக்காதீங்க. கிரைஸ்ட்டுக்கு பிறகு தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருதுன்னு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இந்த ஸ்பிரிட்டெல்லாம் பூமியில் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். இந்த ஸ்பிரிட்டெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை செய்கிறாரு இல்லையா? உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் எடுத்திருப்பாங்க. நீங்களாம் ஹிஸ்ட்ரியும் ஆர்கியாலஜியும் நீங்களாம் பயங்கரமான ஆட்கள். தென் தமிழகத்திலே உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை இல்லையா? ஆர்கியாலஜியில் நீங்கள் தோண்டிட்டு போனதில் பயங்கர பள்ளம் ஏற்பட்டு இனி தோன்றதுக்கே ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் ஆர்கியாலஜியில் போயிருக்கிறீங்க. அதில் உங்கள் பொற்கலசம் பயங்கர ஃபேமஸ்ஸு. அதுலேயும் ஆனந்தி சிஸ்டர் உலகளாவிய ஃபேமஸ்ஸு. நீங்கள் அவங்களோட எடுக்கிற அந்த கம்பேரிசன், 2 படத்தை பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா, 3 கோடு தெரியுதா, 2 கோடு தெரியுதான்லாம் இருக்குல்ல, அப்படியே எங்கப்பா அதுக்கெலாம் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியணும். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நேபுகாத்நேச்சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை செய்ய சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலை செய்ய சொல்கிறார் தானியேல் புஸ்தகத்தில். அவர் என்ன சிலை செய்ய சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பொற்சிலையை செய்ய சொன்னான் அப்படின்னு இருக்குது. 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ளதான ஒரு பொற்சிலையை செய்து தூரா என்கிற சமபூமியில் நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன் அவன் பொற்சிலை செய்தான்? யோசித்து பாருங்கள். பொண்ணில் ஏன் செய்ய முடியும்? அதுவும் 60 முழம் அப்படின்னா நம்ம ஊர் கணக்குக்கு 90 அடி உயரம். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் சிலையினுடைய தோள்பட்டை வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 133 அடி. இது கணக்குப்படி பார்த்திங்கன்னா 90 அடி உயரம், 9 முழம் அகலம். அதாவது முழம் கணக்கில் அவர் சொன்னார்னா 60 முழம் உயரம், 6 முழம் அகலம். இவ்வளோ பெரிய கோல்டில் செய்ய முடியுமா? இன்றைக்கி கல்லில் செய்கிறதுக்கே எத்தனை 1000 கோடி ரூபா நமக்கு செலவாகுது இல்லையா? உலகத்திலே பெரிய சிலையெல்லாம் இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் ஒரு கல்லில் செய்கிறாங்க. கல்லில் செய்கிற சிலைக்கே எத்தனையோ 1000 கோடி செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அவன் கோல்டில் செய்கிறான், 90 முழம் உயரம். ஏன் கோல்டில் செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு சொப்பனம் பார்ப்பார். அந்த சொப்பனத்தில் ஒரு சிலையை பார்ப்பார். அந்த சிலையினுடைய தலை பசும் பொன்னாக இருக்கும், அப்புறம் மார்பும் கரங்களும் வெள்ளியாக இருக்கும், வயிறும் தொடையும் வெண்கலமாக இருக்கும், கால்கள் இரும்பும் பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல தலை, அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தானியேல் சொல்லுவார். இப்போ இவருக்கு அப்புறம் வெள்ளி கொப்பான சாம்ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் வெண்கலத்துக்கு ஒப்பா ஒன்று வரும், அப்புறம் இரும்புக்கு ஒப்பான ஒன்று வரும் அப்படின்னு சொன்ன உடனே நேபுகாத்நேச்சாருக்கு என்ன தோணுது? எல்லா சாம்ராஜ்யமும் ஏன் சாம்ராஜ்யமாக தான் இருக்கணும். எதுவுமே அடுத்தடுத்த சாம்ராஜ்யம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால் அந்த சிலை முழுக்க என்னவாக இருக்கணும்? தங்கமாக தான் இருக்கணும். முழுக்க முழுக்க பாபிலோன் சாம்ராஜ்யமாக தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சு வச்சுட்டு அவருடைய அந்த சிந்தனையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர் என்ன செய்யணும்? அதை தாழ விழுந்து பணிந்து கொண்டு இந்த சாம்ராஜ்யம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தன்னைத்தான் தேவன் என்று காண்பித்தல். ஏன்னா அந்த பசு பொன்னாகிய சிலை யார்? நேபுகாத்நேச்சாரை குறிக்குது. இப்போ அவர் எதை வணங்க சொல்கிறாரு? தன்னை வணங்க சொல்கிறாரு, மறைமுகமாக ஒரு சிலையை செய்து. இதே தான் வெளிப்படுத்தல் 13:15 இருக்கும். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு 15வது வசனத்தில் இருக்கும். அப்போது இந்த பாபிலோனுடைய சுபாவம் அது. அப்போது இது ஒரு ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவம். தன்னை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். 2வது, தானியேலை சிங்கக்கபியில் போடுறதுக்கு என்ன முகாந்தரம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா சொல்லுவார், ராஜாவை தவிர வேறு ஒருத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, வேறு எந்த தேவனையும் ஆராதிக்கக்கூடாதுன்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்தில் மிக தெளிவாக வேறு எந்த தேவனையும் ஆராதிக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் ஒன்று போடுவாங்க. இதுதான் ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட்டு. என்னன்னு கேட்டால், ராஜாவை மட்டும்தான் எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், 7வது வசனம் 6-7. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து அப்படின்னு வசனம் தெளிவாக இருக்குது. வேறு எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்த சாம்ராஜ்யம் தான் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலையும் ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட். எல்லாரும் என்ன செய்யணும்? தன்னை வணங்க வேண்டும், தேவனைக்கு பதிலாக ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அதுதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
எல்லாருக்கும் மேலாக தன்னை உயர்த்திட்டு கடைசியாக அவன் என்ன பண்ணிடுவான்னா தன்னை தேவன் என்று காட்டிடுவான். எல்லாரும் தன்னைத்தான் வணங்கணும். இதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டின் சுபாவம். இந்த சுபாவம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தன்னை வணங்கணும் அல்லது தான் காலில் விழுந்து தங்கிட்ட இருக்கணும்னு ஒரு தாட் ஒன்று அவங்களுக்கு வரும். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் வராது. 99.99% வராது. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த தாட் வரும். சிலர்லாம் பாருங்கள், கடவுளை அறியாதவங்க தான் காலில் விழ போனால் விழ வேணாம்பாங்க. ஐயோ காலெல்லாம் விழாதீங்க அப்படிம்பாங்க. ஏன் அவங்க தடுக்கிறாங்கன்னா, இயற்கையாகவே மனுஷன் காலில் மனுஷன் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 இடத்துல இருக்குது. தூதன் சொல்லுவான் யோவானை நோக்கி, தேவனுடைய பாதத்தை அன்றி வேறு யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. காலில் விழக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுபாவம் இயற்கையாகவே நமக்கு இருக்கும், காலில் விழக்கூடாதுன்னு. பொதுவாக பெரியவங்க யாராவது காலில் விழ போனால் பார்த்தீங்கன்னா பெரியவங்க டக்குன்னு தூக்கிடுவாங்க, காலை விழுறத ஒத்துக்க மாட்டாங்க. அதுலேயும் நம்ம தமிழர் கலாச்சாரத்தில், திராவிட கலாச்சாரத்தில் மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவதை நாம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. சுயமரியாதை கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு குரூப்பு இதே தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் தான் காலில் விழுந்தாதான் எல்லாருக்கும் மதிப்பு, தான் காலில் விழுந்தாதான் பதவி, தான் காலில் விழுந்தாதான் அவங்களுக்கு என்று ஒரு சுபாவம் இருந்துச்சு. இதுக்கு பேர் ஆன்டி கிரைஸ்டோடைய சுபாவம். தான் காலில் விழணுங்கிற எண்ணம். அத்தனை பேரும் தான் காலில் விழணும், தனக்கு முன்னாடி நிற்கணும், தன்னை கடவுளை போல பார்க்கணுங்கிற தாட். இது எல்லாருக்கும் வராது, யாராவது ஒரு சிலருக்கு தான் அப்படி தோணும். நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில், என் காலில் விழுந்தாதாங்க, என் காலில் விழுந்தாதான் அவனை மன்னிப்பேன் அப்படிங்குவோம். ஆனால் விழணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க மன்னிப்பு கேட்டவொடனே மன்னிச்சிருவோம். வார்த்தையில் சொல்லுவோம், ஆனால் விழ சொல்ல மாட்டோம். ஒரிசாலெலாம் நீங்கள் போனீங்கன்னா, ஒரிசா நார்த் இந்தியா பக்கம்லாம் போனால் காலில் விழுறதுங்கிறது ஒரு கலாச்சாரம். குருஜி காலில் அவங்க விழுவாங்க, எல்லா குருஜி கால்லையும் விழுவாங்க. ஒரிசாவில் ஒரு மிஷனரி ஊழியத்துக்காக போயிருந்தபோது, அப்போ நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம். அங்கே போன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் போய் நின்ன உடனே காலில் விழுறாங்க. விழுந்த உடனே விழாதீங்க அப்படின்னு தடுத்த உடனே அங்கே இருக்கிற பாஸ்டர் சொன்னார், பிரதர் தடுக்காதீங்க, நீங்கள் தடுத்தீங்கன்னா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி குருஜி காலில் விழுறது இங்கே இயல்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அது அவர்களுக்கு இயல்பு. சொல்லி கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அவங்க காலங்காலமாக ஒன்று படிச்சிருப்பாங்க, நாம் தான் என்ன செய்யணும், அதை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து இந்த காலில் விழக்கூடாதுப்பா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ ரீசண்டாக சண்டிகருக்கு அம்பாலாங்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு மிஷினரிக்கு ஒருத்தர் பார்க்க போயிருந்தோம். போனபோது ரொம்ப அங்கேயும் அந்த சுபாவம் இருக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு சொன்னோம், தம்பி காலில் விழாத தப்பு, நம்ம அப்படி போகக்கூடாது, தேவன் ஒருத்தர் காலில் தான் விழுந்து. அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இப்போது நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, தேவன் ஒருவரை தவிர வேறு யார் காலில் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. அது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சில சொல்லுவாங்க தாய் தகப்பன் காலில் கூட விழக்கூடாது. தாய் தகப்பனை கனப்படுத்துகிறோம், அவங்கள கனப்படுத்தணுன்றதுக்காக காலில் விழணுன்றது அவசியம் இல்லை. சிலர் காலில் விழுவான், 10 பைசா எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டான், அப்பா அம்மாவுக்கு மருந்து கூட வாங்கி கொடுக்க மாட்டான், ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுட்டு, ஆனால் பார்க்கும்போது காலில் மட்டும் விழுவான். அது தேவையே இல்லை. நீங்கள் காலிலே விழ வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா போதும், அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவங்கள். காலில் விழணுன்ற எண்ணம், தன்னை தான் தேவனை விட மேலாக உயர்த்துதல். தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது, எல்லா தேவர்களுக்கும் தன்னை அவன் பெரியவனாய் காட்டுவானாம். தானியேல் 11:37 வசனம் சொல்லுது, அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. நல்ல வசனம், தெளிவாக இருக்குது பாருங்கள். இதான் அதுக்கு மொத்த வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:4 தொடர்புடைய தானியேல் புஸ்தகத்தில் உள்ள வசனம். எல்லாத்துக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்தில் கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளினாலும் ரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான் அப்படின்னு இருக்கு. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட் என்று ஒருத்தர் வரப்போகிறான். நான் அது பின்னாடி சொல்கிறேன். அவன் என்ன செய்வாங்கிறதுக்கான அடையாளம் அதில் ஒன்று, தன்னை தேவன் என்று காண்பித்தல். இதுதான் நேபுகாத் நேச்சார் செஞ்சது, இதுதான் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் ராஜாக்கள் செஞ்சது. அதற்கு பிறகு இந்த சுபாவங்கள் ராஜாக்களுக்கு அதிகமாக வர தொடங்கிருச்சு. ரோம சாம்ராஜ்யத்தில் ராஜாக்கள் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள்.
ஒரு காலகட்டம் வரைக்கும் ரோம சாம்ராஜ்யத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க, ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு எடுக்காத காரியங்களே இருக்காது. இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள். ரோம சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தை அவங்க தனி மார்க்கமாக பார்க்கலை. அவங்க யூத மார்க்கத்தினுடைய ஒரு பிரிவாக ஏதோ யூதர்களுக்குள்ள சண்டை அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. ஒரு காலகட்டம், அதாவது கிட்டத்தட்ட கிபி 90களுக்கு பிறகு தான் அவர்களுக்கு தெரிய வருகிறது கிறிஸ்தவம் என்பது தனி. யூதர்களுக்கே அதை என்ன செய்யலை, பிடிக்கலை. யூதர்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. யூதர்கள் அவங்கள வெறுக்கிறாங்க, யூதர்கள் அவங்கள கொலை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்ட உடனே இப்போ தான் ரோமர்கள் ஒரு உத்தரவு ஒன்று வாய்மொழியாக போடுறாங்க. அது அப்புறம் சட்டமாக மாறிச்சு. அதாவது ராஜாவை வணங்குதல். ஹெயில் சீசருங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹெயில் சீசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெருக்களிலும் சீசருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ சீசர்னால் அப்போ உள்ள ராஜா, ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜா. இப்போ நம்ம முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெர்மனியில் சான்சலர் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பார்வோன். பார்வோனுங்கிறதும் ஒருத்தர் ராஜாவுடைய ஒரு பேர் கிடையாது. பார்வோனுங்கிறது ராஜா பேர் கிடையாது. ராஜாங்கிறதுக்கு பேர் தான் பார்வோன். இப்போ நம்ம ராஜான்னு சொல்கிறோம்ல, அது எகிப்தில் ஃபேரோன்னு சொல்லுவாங்க. அதில் துட்முஸ் III இருக்கிறாரு, ராம்சேஸ் இருக்கிறாரு, நிறையா அவங்களுக்கு பேரெல்லாம் இருக்குது. ஆனால் ஃபேரோங்கிறது ஒரு பெயர். அதே மாதிரி தான் இந்த ரோம காலத்துலேயும் சீசருங்கிறது ஒரு பெயர். ஜூலியர் சீசர், அகஸ்டு சீசர், டைட்டஸ், அப்புறம் நீரோ, இவங்க எல்லாமே அவங்க பேர். ஆனால் சீசருங்கிறது அந்த ராஜாக்களையும் சொல்லக்கூடியதான வார்த்தை. அப்போ அந்த ராஜாவை வணங்கும் போது ஹெயில் ராஜா, அதாவது ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ராஜாவுடைய சிலையை வணங்கணும். அப்படி ஒரு காலகட்டத்தில், அதாவது யோவானுக்கு பிறகு, யோவான் பத்மு தீவில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம்லாம் எடுத்து மரித்து போகிறாரு. அவருக்கு பிறகு அவருடைய சீஷர் பாலிகிராஃப் அப்படின்றவர், அவர் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு கொடுத்தவர். அந்த பாலிகிராஃப் எப்படி செத்து போனாருன்னு சொல்லி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசரை வணங்க வேண்டும் என்கிற காலகட்டத்தில் வரும்போது, அவர் தேவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு சொல்லும்போது அவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு அநேகமாயிரம் பேர், அந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஜனங்கள் இந்த சீசரை வணங்க மாட்டேன்றதில் அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு சாம்ராஜ்யங்கள் வரும்போது 6ஆம் நூற்றாண்டுகளில், 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டில் இந்த அரபு நாடுகளில் புது சாம்ராஜ்யங்கள் உருவாகும் பொழுது அவர்கள் இந்த வழிபாட்டை ஒத்துக்கொள்கிறதில்லை. அதாவது மனுஷ வழிபாட்டை அவர்கள் ஒத்துக்கொள்கிறதில்லை. ஆனால் வடக்கு பக்கத்தில் யூரோப்பில் இப்படிப்பட்ட ராஜாக்கள் வழிபாடு அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இது ஒரு ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவம். மனிதன் என்ன செய்வது, வணங்குவது என்பது. ஸோ இதுதான் அவனுடைய சுபாவம். ஒன்று எதிர்த்து நிற்கிறவனாயும், ரெண்டாவது தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். அதுதான் நீங்கள் தானியேல் 11:37 வாசிக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. மூணாவது தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அடுத்து இங்கே பார்க்குறீங்க, எந்த தேவனை மதியாமல் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தானியேல் 11:37. இதெல்லாமே என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவம். இந்த சுபாவங்கள் ஒன்றொன்று ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கும். இந்த சுபாவங்கள் ஒவ்வொன்று, யாராவது ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான், ஒருத்தன் கடவுளுக்கு மேலே தன்னை உயர்த்துவான், ஒருத்தன் தன்னை கடவுளை போல காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒன்று இருக்கும். அதனால தான் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்த ஆவியினுடைய சுபாவம் யார் யாருக்குள்ள, ஒரே ஆளுக்குள்ளே எல்லா சுபாவம் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சுபாவம் வெளிப்படும். அதனால் அந்த சுபாவங்களை வைத்து இவர் யாராக இருக்கக்கூடும், ஆன்டி கிரைஸ்டாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் யோவான் எழுதுகிறாரு, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இப்போ கூட நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால், ஆன்டி கிரைஸ்ட் என்பது யார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய தலைவர்கள் பேரை போட்டிருப்பாங்க. பராக் ஒபாமா பேர் போட்டிருப்பாங்க, ஹிலாரி கிளின்டன் பேர் போட்டிருப்பாங்க, இன்னும் நிறைய மத தலைவர்களுடைய பேரை போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் உண்மையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க எதை வச்சு போடுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது அந்த காரியங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. சில காரியங்கள் வெளிப்படும் போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஆன்டி கிரைஸ்ட்டு அப்படின்றாங்க. ஆன்டி கிரைஸ்ட் அவர்கள் அல்ல, அவர்கள் அந்தி கிறிஸ்துவாக இருக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, பரிசுத்தாவின் சுபாவம் நமக்குள்ளே காணப்படுறதுனால நமக்கெல்லாம் பேர் என்னது, ஆவிக்குரியவர்கள்னு பேர். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நமக்கு எல்லாருக்கும் அந்த சுபாவங்கள் வெளிப்படுது. கொஞ்சம் நமக்கு ஒரு சிலர்கிட்ட நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிறோம், சிலர் ரொம்ப நீடிய பொறுமையாக இருப்பாங்க, சிலர் விசுவாசமாக இருப்பாங்க, சிலர் தயவாக இருப்பாங்க. இதெல்லாமே ஆவிக்குரிய சுபாவங்கள். 9 இருக்கணும், நமக்கு 9 இருக்கணும். ஆனால் 1 நம்மக்கிட்ட என்ன ஆகும்,
சிலர் அன்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் பொறுமை இருக்காது. சிலர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அன்பு இருக்காது. ஒரு சுபாவங்கள் மாறும் பாருங்களேன். ஆனால் இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவமும் அதே மாதிரி தான். ஒன்று இருக்கிறதுனால வச்சுக்கிட்டு அது ஆன்டி கிரைஸ்ட் சொல்லக்கூடாது. இப்போ நாம் பரிசுத்த ஆவியே சுபாவங்கள் 1-2 இருக்குது, 9 இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார். நாமெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அதனால் ஆவிக்குரியவர்கள்னு பேர். ஆனால் பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஆவியிலேயே பிறந்தவன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஆவிக்காகவே பிறந்தவன். அந்த ஆவியினுடைய சுபாவங்கள் அப்படியே 100% அவனுக்கு என்ன செய்யும், பொருந்தி போகும். அதுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவனாக இருப்பான். அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அதனால தான் அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. அவன் ஒரு ஆள் தான், சிங்குலர் பர்சன். ஆனால் அநேகருக்குள்ள அந்த சுபாவங்கள் காணப்படுது. ஆனால் அந்த சுபாவத்துக்குன்னு ஒருத்தன் வருவான். அநேகருக்குள்ள ஆவியின் கனி காணப்படுது, ஆனால் அந்த ஆவியிலேயே பிறந்தவர்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்துவே அந்தி கிறிஸ்துவே நாம் ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேவனுக்கு ஈக்குவலானவங்க யாருமே கிடையாது. நம்ம பல நேரத்தில் நம்முடைய தேவனுக்கு பிசாசை ஈக்குவல் ஆக்கிடுவோம் இல்லையா? தேவனும் பிசாசும் ஆப்போசிட் நம்ம கொண்டாந்துருவோம். நம்ம பிசாசுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கிறோம். பிசாசு எப்போவுமே தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது. தேவன் ஒருவரே, அவருக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாது, ஒரு ஆள் கூட வர முடியாது. அப்போ பிசாசு யாருக்கு ஈக்குவல்? பிசாசு பிரதான தூதனுக்கு ஈக்குவல். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், பிரதான தூதனுடைய மைக்கேலுக்கும் பிசாசுக்கும் தான் சண்டை நடக்குமே ஒழிய ஒரு நாளும் தேவனோட அவன் சண்டை போடவே மாட்டான். ஏன்னா முடியாது, சான்ஸே இல்லை. அவன் ஒரு வேலைக்காரன், அதுவும் எப்படிப்பட்ட வேலைக்காரன்? தள்ளிவிடப்பட்ட வேலைக்காரன், வேலையை விட்டு அனுப்பப்பட்ட வேலைக்காரன். அவன் வெளியே உட்காந்துட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் வேலைக்காரர்கள் கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் இருக்குது, அதுதான் தூதர்கள். இப்போ நல்ல தூதர்கள் இருக்கிறாங்க, கெட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. இவன் தள்ளப்பட்ட பிரதான தூதன் யார்? இவனும் பிரதான தூதனாக இருந்தவன், காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரூபுன்னு எசேக்கியேல் 28:12 சொல்லுது. அதில் தள்ளப்பட்டவன். அதே நேரத்தில் தள்ளப்படாமல் உண்மையாக இருந்தவன் தான் மைக்கேல், மிகாவேல். இப்போ இவன் அவங்களுக்கு ஈக்குவல். ஒரு நாளும் தேவனுக்கு ஈக்குவலாக மாறவே முடியாது, தேவன் ஒருவரே. ஆனால் இந்த தேவனுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிற மாதிரி பிசாசினுடைய குமாரன் இந்த இயேசு கிறிஸ்துக்கும் அன்டி கிரைஸ்டுக்குமான ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்து ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்துக்காக தான் 2 பேருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயம் அப்படின்னா, அதை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு போகணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தான் ஆன்டி கிரைஸ்டுடைய காரியம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? வசனம் சொல்லுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்துனா ஸ்திரீயின் வித்து, உன் வித்துனா சர்பத்தின் வித்து. ஏன்னா சர்பத்தை பார்த்தா ஆண்டவர் பேசுகிறார். இப்போ ஸ்திரீயின் வித்து யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து. ஸ்திரீயில் ஒரு கன்னிகைக்கு குமாரனாக பிறந்தவர் அவர், ஸ்திரீயின் வித்து. உன் வித்துனா சர்பத்தின் வித்து. சர்பம் யார்? பிசாசு. பிசாசுடைய வித்துனா பிசாசினுடைய பையன்னு அர்த்தம். ஸ்திரீயின் வித்துனா ஸ்திரீயினுடைய பையன், சர்பத்தின் வித்துனா பிசாசினுடைய பையன். அதுதான் 2 தெசலோனிக்கேயர் 2:3 கேட்டின் மகன்னு வாசிக்கிறோம். உன் வித்து பிசாசினுடைய மகன். அப்போ பிசாசின் மகனுக்கும் தேவனுடைய மகனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. சண்டை மீன்ஸ் ஒரு வார், ஸ்பிரிச்சுவல் வார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் வார் ஆன்டி கிரைஸ்டுக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் ஆன வார் நடக்குது. எங்கே ஆரம்பிக்குது? ஆதியாகமம் 3:15 ஆரம்பிக்குது. எங்கே முடிவுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியும் அதை வணங்கினவர்களும் அக்கினி கலந்த கண்ணாடி கடலிலே தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு இருக்குது 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இந்த ஃபேனை கொஞ்சம் திருப்பி, ஃபேன் 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கடைசி 2 வசனம், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்திற்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இங்கே வசனம் இருக்கு பாருங்க, இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு.
இந்த உயிரோடு தள்ளப்பட்டாங்களே அந்தி கிறிஸ்துவும், மிருகம்னா அந்தி கிறிஸ்து, அவனுக்கு உதவி செய்கிற கள்ள தீர்க்கதரிசி. ஸோ ஆதியாகமம் 3:15 ஆரம்பித்த அவங்களுடைய பகை எங்கே முடியுதுன்னா வெளிப்படுத்தல் 19:20 முடிவுக்கு வருது. இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 19:20 வரைக்கும் இடைப்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஒரு 6000 வருஷம் கணக்கு. இந்த 6000 வருஷமும் இவங்க 2 பேருக்கும் பகை, சண்டை. இப்போ அந்திகிறிஸ்துவோடைய சுபாவங்களோடு கூட ராஜாக்கள் எழும்புவாங்க. பார்வோன் என்ன சொல்கிறான், நாங்கள் தேவனை ஆராதிக்க போகணுன்னா மாட்டேன்பான், விடமாட்டேன்னு சொல்லுவான். அங்கே எங்கள் கர்த்தருக்கு நாங்கள் பலி செலுத்தணும், முடியாதும்பான். பலி செலுத்தணும்னு இவன் சொன்னான்னா ஆடு மாடை விட்டுட்டு போகும்பான் பார்வோன். தேவனை ஆராதிக்க போகணும் அப்படின்னா மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாதேம்பான். ஸோ இப்போ கர்த்தரை ஆராதிக்க விடாமல் தடுக்கிறதா யாருடைய வேலை? பார்வோனுடைய வேலை. அங்கே ஆரம்பித்த அந்த பகையில் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ ஜனங்களை எழுப்புறார். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு எதிராக போராடுறதுக்கு பரிசுத்தாவினுடைய இருக்கக்கூடிய தேவ ஜனங்களை எழுப்புறார். இப்போவும் அப்படித்தான் ஒரு குரூப் இருக்குது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு எதிராக என்ன செய்கிறாரு? போராட வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு குரூப்பு தேவனை ஆராதிக்கக்கூடாதுங்குது, ஒரு குரூப்பு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துது, ஒரு குரூப்பு தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்குது. நாம் இதெல்லாம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் நாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அப்போ இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்குமான சண்டை தான் ஆன்டி கிரைஸ்டுக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்குமான சண்டை. இந்த சண்டை கடைசியாக எங்கே வந்து முடியும்னா அர்மேகதான் யுத்தத்தில் வந்து முடிஞ்சு இயேசு அவனை பிடிச்சி எங்கே தள்ளுவார்? நரகத்தில் தள்ளுவார். அப்போ அந்த ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒரு சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம். அந்த ஆவி யார் யாருக்குள்ளெல்லாம் கிரியை செய்தோ அவங்க எல்லாருமே ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவத்தோடு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இயேசு வெளிப்பட்டார்? இப்போ பாருங்கள், யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் நிறைய என்ன இருக்குது? ஒத்துமை இருக்குது. ஏறக்குறைய ஒரு 27 ஒத்துமை இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 27 ஒத்துமை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை சொந்த சகோதரர்கள் முதல்ல அடிப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ சொந்த சகோதரர் அடிப்பாங்க. அப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றுருவாங்க, இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்றுருவாங்க. அப்புறம் கொண்டு போய் சிறைச்சாலையில் 2 பேர் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் செத்து போயிடுவான், ஒருத்தன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து கூட கல்லறையில் 2 பேர் இருப்பாங்க, அதாவது சிலுவையில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் மரிப்பான், ஒருத்தன் அவரோட கூட பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். அதற்கு பிறகு உயர்த்தப்பட்ட பிறகு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு யோசேப்பு போயிடுவார். இங்கே உயர்த்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துடுவார். யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் 27 ஒத்துமை இருக்குது. 27 ஒத்துமை இருக்குது. இது நீங்கள் தியானிச்சிங்கன்னா தனி. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோடைய சுபாவங்கள் யாருக்குள்ளே இருக்குது? யோசேப்புக்குள்ளே இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் ஆன்டி கிறிஸ்துவோட சுபாவங்கள் யாருக்குள்ளே இருக்கும்? அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த சுபாவங்களுக்கு யோசேப்புக்கு அந்த சுபாவம் இருந்துச்சு. அதே மாதிரி யோசுவாக்குள்ளே அந்த சுபாவங்கள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தாவீதுக்கு அந்த சுபாவம் இருக்கும். மோசேக்குள்ளே சில சுபாவங்கள் இருக்கும். இப்படி இயேசு கிறிஸ்துவோடைய சுபாவங்கள் பார்ட்டாக பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர்கிட்ட என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். இந்த மொத்த சுபாவங்களும் நிறைந்தவராக யார் வெளிப்பட்டா? இயேசு வெளிப்பட்டார். இப்போ நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடைய கன்னி பிறப்பு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது நட்சத்திரம் வரும், பிழையாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பாடுகள் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்புறம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள், தாவீதுக்கு சங்கீதக்காரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம், சிலுவை மரணம் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் யோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவின் பகிரங்க வருகை ஏனோக்குக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் வந்து இறங்குறது சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் பார்ட்டாக வெளிப்பட்டு இது மொத்தமாக யார் வந்து நின்னது? இயேசு வந்து நின்னார். அதே மாதிரி இந்த ஆன்டி கிரைஸ்டோட சுபாவங்கள் பார்வோனுக்குள்ளே கொஞ்சம் இருந்துச்சு, நேபுகாத் நேச்சாருக்குள்ளே கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தது. இப்போவும் ஹிட்லருக்குள்ளே கொஞ்சம் இருந்துச்சு. இப்போவும் நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர்கிட்ட அந்த சுபாவங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மொத்த உருவமாக ஒரு நாள் வந்து யார் நிற்பா? ஆன்டி கிரைஸ்ட் வந்து நிற்பான், அந்தி கிறிஸ்து வந்து நிற்பான். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து 4000 வருஷம் கழிச்சு வந்து நின்னாரோ, இப்போ 2000 வருஷம் கழிச்சு ஆன்டி கிரைஸ்ட் வந்து நிற்பான். அவன் நிற்கும்போது அவனை ஜெயிக்கிறதுக்கு தான் இயேசு பகிரங்க வருகையில் வருகிறார். இயேசு பகிரங்க வருகையில் வரும்போது முதலாவது நேரடியாக செய்கிற விஷயம் என்னென்னா, அவருடைய பாதங்கள் ஒலிவமலை மேல் வந்து நிற்கும். சகரியா 14 இருக்குது, ஒலிவமலை மேல் வந்து நிற்கும். அவர் அங்கேருந்து நேராக அர்மேகதானுக்கு போகிறாரு. வெளிப்படுத்தல் 16:16 இருக்குது. அந்த யுத்தம் முடிஞ்சு அவன் அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல் 19:20 இருக்குது. ஸோ இந்த ஆன்டி கிரைஸ்ட் இதுவரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய சுபாவத்தை உடையவர்கள் அப்படியே நேரடியாக அப்படியே ரத்தம் மாம்சமாய் ஒரு நாள் வந்து என்ன செய்ய போகிறான்? பூமியில் நிற்க போகிறான். இதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவமும் அவனுடைய ஹிஸ்ட்ரி. இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவங்கள் ஹிஸ்ட்ரியோடு கூட
நீங்கள் ஒரு சில காரியங்களையும் இன்னும் சேர்த்து கொஞ்சம் படிக்கணும். என்ன சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்திகிறிஸ்து வரப்போவது உறுதி, அது அவனை ஆண்டவர் ஜெயிக்க போகிறதும் உறுதி. இப்போ அந்த ஆன்டி கிறிஸ்ட் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி நிறைய பேருக்கு. நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் எல்லார் பேரையும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தருக்குள்ள ஒரு சுபாவங்கள் வெளிப்படுது. ஆனால் உண்மையிலேயே ஆன்டி கிறிஸ்ட் யார், எங்கேருந்து வருவான், எப்படி இருப்பான், அதான் கேள்வி. பல நேரத்தில் நம்ம ஏன் மிஸ்கைட் ஆகிடுறோம் அல்லது தவறி போய் நம்ம இன்னொருத்தரை சொல்லிடுறோம் ஏன் ஆன்டி கிறிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லினா, இந்த மாதிரி சில வெளியரங்கமான காரியங்களை வச்சுட்டு தான். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது. ஒரு வசனம் நீங்கள் வாசிங்க, ஆன்டி கிறிஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வசனம் சொல்கிறத நீங்கள் நல்லா வாசிச்சிருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. எப்போ இல்லை? இந்த வசனம் கொடுக்கப்படுகிற காலகட்டத்தில் இல்லை. இந்த வசனம் எப்போ கொடுக்கப்பட்டது? கிபி 90லேருந்து 96க்குள்ளே பத்மு தீவில் யோவானுக்கு கொடுக்கப்படுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறார் ஆண்டவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் ப்ரெசன்டென்ஸில் இருக்கும். ஒன்று இயேசுவை பற்றி, ஒன்று ஆன்டி கிறிஸ்ட்டை பற்றி. இயேசுவை பற்றி சொன்னதும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய. ஆனால் ஆன்டி கிறிஸ்ட்டை பற்றி வசனம் சொல்லுது இருந்ததும் இராததும் வருகிறதும் ஆகிய. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏற்கனவே ஆன்டி கிறிஸ்ட் இருந்தால், இப்போ இல்லை, இனிமேல் வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருந்தார், இப்போவும் இருக்கார், இனிமேலும் வரப்போகிறார். அப்போ இந்த இருந்தது இப்போ இல்லை, அந்த இருந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வரப்போகிற ஆள் யாருன்னு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே வந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுட்டா வரப்போகிற ஆள் யாருன்னு தெரியும். உதாரணமாக இப்போ யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இப்போ எலியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் வனாந்தரத்தில் இருந்தான், இவரும் வனாந்தரத்தில். அவன் ஆரம்பிக்கும் போதே வனாந்தரத்தில் தான் ஆரம்பிப்பான். திஸ்பியன் ஆகிய எலியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம். 17:1 வாசிங்க. 1 ராஜாக்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, அவன் திடீர்னு வரும்போதே பாருங்கள், எங்கேருந்து யாருடைய தாய் தகப்பன் எதுவுமே இருக்காது, நேராக வெளிப்படுவான். திஸ்பியனாகிய எலியா கீலேயாத்தின் குடிகளிலே. இப்போ நேராக யோவான் ஸ்நானகன் பாருங்கள், வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்டது, நேராக உள்ள நுழைவான். 2வது, எலியாவுடைய ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜா சாக போகிற நிலைமையில் இருப்பார். சாக போகிற நிலைமையில் இருக்கும்போது கேட்டு அனுப்புவார், நான் பிழைப்பனா மாட்டேனான்னு சொல்லி. போகிற வழியில் எலியா பார்ப்பார், பார்த்துட்டு கேட்பார், எங்கே போகிறீங்கன்னு கேட்பார். கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராஜா பிழைப்பனா மாட்டான்னு கேட்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்லுவான், இஸ்ரவேலிலே ஞானதிஷ்டிக்காரன் இல்லை என்று சொல்லியா நீங்கள் வெளியே கேட்க போகிறீங்க, ராஜா பிழைக்க மாட்டார்னு போய் சொல்லுன்னு சொல்லிடுவான். கட்டில் விட்டு அவன் இறங்க மாட்டான்னு போய் சொல்லுன்றான். இப்போது இவங்க போய் ராஜா கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே வழியில் ஒருத்தரை பார்த்தோம் இப்படி சொன்னாருன்னு சொன்ன உடனே அவன் கேட்பான், யார் சொன்னது அப்படின்னு கேட்பான். எங்களுக்கு தெரியாது, பேர் தெரியாதும்பாங்க. உடனே அடுத்த கேள்வி அந்த ராஜா கேட்பார், அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்க, அவன் ஒட்டகமயிர் ஆடை தரித்திருந்தான். எலியாவுடைய ட்ரெஸ் அதுதான், ஒட்டகமயிர் ஆடை தரித்திருந்தான். அடுத்த வார்த்தை ராஜா சொல்லுவார், அவன் எலியா தான் அப்படிம்பார். இதே யோவான் ஸ்நானன் எடுத்துங்க, ஒட்டகமயிர் ஆடை தரித்திருந்தார். 2 பேருக்கும் உள்ள ரிசம்பிளன்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்து எலியாவையும் ஆகாப்பும் ஏசபேலும் தேடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோதையாலையும் அவனை தேடுவாங்க. அங்கேயும் ஏசபேல் சொல்லுவாள், நாளைக்கு இந்நேரம் அவன் தலை வாங்கப்படும்பா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் தலையை வாங்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்துமையாக இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முடிவு மட்டும் மாறி போயிடும். அதுக்கு காரணம் யோவான் ஸ்நானகன் தான். எலியாவுடைய முடிவுக்கும் யோவான் ஸ்நானன் முடிவும், எலியா ஏறி போன மாதிரியே யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சுருக்கணும், ஏறி தான் போயிருக்கணும். ஆனால் அங்கே ஒரு சின்ன வேலை பண்ணிடுவார் யோவான் ஸ்நானகன், இப்போ அங்கே போக வேண்டாம். ஸோ அப்போது இப்போ யோவான் ஸ்நானகன் திருப்பி வரானா? வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா எபிரேயர்கள் நிருபத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு. ஒரே ஒரு தடவை தான் மனுஷனுக்கு வாழ்வு. இந்த 10 ஜென்மம் 8 ஜென்மம் 7 ஜென்மம் 6 ஜென்மம் எதுவும் கிடையாது. ஒரு தடவை மனுஷன் வருவான்,
மரிப்பான், அதோடு அவனுக்கு நியாய தீர்ப்பு. சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, செத்து போனவங்க வந்து நின்னாங்க, நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னாடி நின்னாங்க அப்படின்னு சொன்னால் வசனம் பொய்யா போயிடும். அவங்க சொன்னது உண்மைனா வசனம் பொய்யா போயிடும். அப்படி வராது. சில நேரத்தில் பிசாசு நம்மளை ஏமாற்றும். வசனம் தெரிஞ்சவங்களும் அது என்ன செய்யாது, ஏமாத்தாது. எப்போவுமே யார் அதை ஏமாற்றணும், வசனம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள தான் ஏமாற்றும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் கேட்டோங்க கரெக்டாக அதே வாய்ஸு, அந்த அந்த பொண்ணுடைய வாய்ஸை நாங்கள் கேட்டோம், செத்து போன பொண்ணுடைய வாய்ஸ். ஆமாம் இருக்கும், செத்து போன பொண்ணுடைய வாய்ஸில் யார் பேசுவா, பிசாசு பேசு. ஏன்னா அவன் பொய்க்கு தகப்பனுமா இருக்கிறான். அவன் ஒளியின் வேஷம் தரித்த ஆவி. அது இயேசு மாதிரியே பேசுவானா, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி பேச மாட்டானா? அப்போது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே தரம் மரிப்பது பின்ன நியாயத்தீர்ப்படைவது. அப்படி இருந்துக்குமானால் எலியா எப்படி திருப்பி வருவார்? திருப்பி எலியா வரணும்னு பைபிள் சொல்லுது தானே. ஆனால் ஆஸ்பர் வசனம் ஒரே தரம் மரித்தா திருப்பி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுல்ல. அதனால தான் எலியா மரிக்கலை. எலியா மரிக்கவே இல்லை. எலியா திருப்பி வந்து வரணும். இன்னொரு விஷயம், வந்தது எலியா என்றாலும் யோவான் ஸ்நானகனுக்குள்ளே எலியாவின் ஆவி கிரியை செய்தது. இப்போது ஆன்டி கிரைஸ்டுக்குள்ளே நீங்கள் கண்ட மிருகம் முன்னே இருந்தது, திருப்பி வரப்போகுது. இப்போ எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானகனுக்குள்ளே கிரியை செய்ததோ அதே மாதிரி தான் ஏற்கனவே வந்த ஒருத்தனுடைய ஆவி தான் ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். அது பூமியில் திருப்பி வரும், திருப்பி வந்து கிரியை செய்யும். அப்போ ஏற்கனவே வந்த ஆள் யாருன்னு நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா வர ஆள் யாருன்றது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ 2 வசனம் வாசிக்க போகிறோம். இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த டவுட் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகிடும். சரியா? இப்போ நீங்கள் வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ சின்ன கொம்பு எத்தனை கொம்புக்கு நடுவில் வந்திருக்குது? 10 கொம்புகளுக்கு நடுவில் வேறொரு சின்ன கொம்பு முளைத்து எழும்பினது. இப்போ இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. 8ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவைகளில் ஒன்றில் 8:8 வாசிங்க. 8:8 வாசிங்க. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. நல்லா கவனிங்க, 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு. அப்போ நீங்க 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10 கொம்புகள் நடுவிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. அதுவே 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. அப்போ பைபிளில் எத்தனை கொம்பு, சின்ன கொம்பு இருக்கு? 2 சின்ன கொம்பு இருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் ஒன்று இருக்கு, 8ஆம் அதிகாரத்தில் ஒன்று இருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 10 கொம்புகள் நடுவிலிருந்து, 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 4 கொம்புகள் நடுவிலிருந்து. இப்போ 10 கொம்புகள் நடுவிலிருந்து வரப்போதில்ல சின்ன கொம்பு, அது இன்னும் வரல, அது வரப்போகுது. அதுதான் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வாசித்த வசனம் 9, 10, 11 வசனத்தில், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. 9வது வசனம், ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும், அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். 11வது வசனம், 10வது வசனம், இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வது அவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். 12வது வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இதான் 10 கொம்புகள். இனி வரப்போகிறது, இயர் ஆஃப்டர் கோயிங் டு கம், இனி ஃபியூச்சரில் வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட். இந்த ஆள் வரப்போகிற ஆள் யாருன்னு தான் நமக்கு தெரியணும். அதுதான் 7ஆம் அதிகாரத்தில் 10 கொம்புகள் நடுவிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. அதான் இங்கே மிருகம் 10 கொம்புன்னு இருக்குது. ஸோ இப்போ வரப்போகிறது 10 கொம்புகள் நடுவிலிருந்து. இந்த வரப்போகிற 10 கொம்புகள் நடுவிலிருந்து யார், அந்த ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா, ஏற்கனவே நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. அப்போ ஏற்கனவே வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் 8ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. இப்போ அது 8:8 வாசிக்கும் போது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும்
வல்லமையும் கொண்டது. இப்போ நம்ம இதை தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறோம், இந்த 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 பஸ்ஸில் கொஞ்சம் நீங்கள் அப்படியே அந்த 2 வசனத்தை மட்டும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னு தெரியும். அதோடு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த கிளாஸை முடிச்சிடலாம். ஏன்னா நேரம் முடிஞ்சிடும், கரெக்டாக இருக்கும், நீங்கள் கொடுத்த நேரத்தில் முடிச்சிடுவேன். அப்போ நல்லா கவனிங்க, வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது 8ஆம் அதிகாரம் இல்லையா? அந்த வெள்ளாட்டுக்கடா யார்? அதன் கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருந்தது, அப்படி தானே இருக்குது. ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடான்னு இருக்குது, அப்படி தானே இருக்குது. இந்த வெள்ளாட்டுக்கடா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 8:21. ரோமமும் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்குக்கு தேசத்தின் ராஜா. பவர் பாயிண்ட். ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்து ராஜா. நல்ல கவனிங்க, இதான் ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்து ராஜா. நல்ல கவனிங்க, அந்த அந்த கண்களுக்கு நடுவே இருந்த தொடர்ந்து வாசிங்க. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. யாரு கிரேக்க தேசத்தின் ராஜா? அதுவும் கிரேக்க தேசத்தினுடைய முதலாம் ராஜா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மகா அலெக்சாண்டர். கிரேக்க தேசத்தின் முதலாம் ராஜா யாரு? மகா அலெக்சாண்டர். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அலெக்சாண்டரா ஃபஸ்ட்டு கிங்கு? அவங்க அப்பா பிலிப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் கிங்கு தானே, எப்படி அலெக்சாண்டர் ஃபஸ்ட்டு கிங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப்புங்கிறவரது மேசிடோனியாங்கிறதான ஒரு பகுதிக்கு மட்டும்தான் ராஜாவாக இருந்தார், கிரேக்க தேசம் மொத்தத்துக்கும் இல்லை. கிரேக்க சாம்ராஜ்யம்னு ஒன்று உருவாக்குனது யாருன்னா அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப்பு, இப்போ நம்ம ஊரில் சொன்னால் அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார், இவர் தான் பிரதமரானார். மொத்த இந்தியாவுக்கும் பிரதமரான மாதிரி அவர் மொத்த கிரேக்க தேசத்துக்கும் ராஜாவானார். அவர் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அதான் வசனம் சொல்லுது, அதன் கண்களுக்கு நடுவில் இருந்த கொம்பு விசேஷித்த கொம்பு அதன் முதலாம் ராஜா, அவர் தான் மகா அலெக்சாண்டர். அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டருடைய பிறப்பு, அலெக்சாண்டருடைய மரணம் எல்லாத்தையும் 3 வசனத்தில் கர்த்தர் சொல்லிடுவார். ரொம்ப அழகாக சொல்லிடுவார். அது பலம் கொண்டிருக்கையில் முறிந்து விழுந்ததுன்னு இருக்கும். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா அது பலம் கொண்டிருக்கையில் முறிந்து விழுந்தது. அந்த பெரிய கொம்பு முறிந்து விழுந்தது. அதோட அர்த்தம் என்னென்னா 33லேருந்து 33.5 வயசுக்குள்ள அலெக்சாண்டர் முறிந்து விழுந்தது, உடஞ்சி விழலை. முறிஞ்சு விழுறதுக்கும் உடஞ்சி விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடஞ்சி விழுந்ததுன்னா 2 பேர் மோதினா தான் அது என்ன செய்யும், எங்கேயாவது போய் முட்டினா தான் உடஞ்சி விழும். முறிஞ்சு விழுதுன்னா அதுவே எங்கேயோ மாட்டி என்ன செய்யறது, முறிஞ்சு விழுறது. அலெக்சாண்டருடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவன் தோக்கவே இல்லை. 33 வயசு வரைக்கும் இதுதான் அலெக்சாண்டர் சாம்ராஜ்யத்தினுடைய அவனுடைய பார்டர். அவன் வெஸ்டர்ன் மெடிட்டரேனியன் சீலேருந்து எவ்வளோ தூரம் ஆண்டானா இந்தியா வரைக்கும் வந்துட்டு போயிருக்கிறான், வந்து ஆண்டிருக்கிறான். அலெக்சாண்டருடைய மரணத்தை பற்றி என்ன பயோகிராஃபி நமக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் யுத்தத்தில் ஜெயிக்கப்படவே இல்லை. இந்தியாவில் கூட முதல் தடவை தோக்கிற மாதிரி இருந்துச்சு, 2வது தடவை வந்து ஜெயிச்சிட்டான் போரஸை. அப்போது இந்த அலெக்சாண்டர் எப்படி செத்து போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து வியாதிப்பட்டு செத்து போனான் இருக்கு பாபிலோனியாவுக்கு போகிற வழியில். அதுலேயும் வசனம், அந்த வசனம் சொல்லும் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6-7 வசனம் நினைக்கிறேன். தரையில் கால் பரவாமல், மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா தரையில் கால் பரவாமல் வந்தது, அப்படி இருக்குதா? என்ன வசனம் அது? வாசிங்க. அதுக்கு அர்த்த வசனம் அந்த வசனத்தை வாசிங்க. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அதுக்கு முந்தின வசனத்துல வாசிங்க. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின். அதுக்கு முந்தின வசனம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசம் மீதெங்கும் சென்றது. கால் பாவாமல் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓடும் போது ரொம்ப லாங் ஸ்டெப்பு வைக்காது. சிறுத்தை பார்த்துருக்கீங்கன்னா லாங் ஸ்டெப்பு வைக்கும், புலி லாங் ஸ்டெப் வைக்கும். ஆனால் ஆடு பார்த்திங்கன்னா எப்படி வைக்கும், சும்மா எட்டி குச்சி போயிடும். அதால் அவ்வளோதான் ஓட முடியும். ஆனால் வசனம் சொல்லுது அந்த ஆட்டுக்கடா தரையிலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அலெக்சாண்டருடைய பயோகிராஃபி என்ன சொல்லுது, அதான் சரித்திரத்திலே இருக்குது. அலெக்சாண்டர் மேசிடோனியாவிலேருந்து கிளம்பும் போது சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த உலகம் அனைத்தையும் பிடிச்சிட்டு தான் நான் திரும்புவேன், அது வரைக்கும் மேசிடோனியாவுக்கு என்ன செய்ய மாட்டேன், திரும்ப மாட்டேன். அலெக்சாண்டருடைய பிரயாணம் ஒரே பிரயாணம் தான், ஒரே ஸ்டெச். அவன் புறப்பட்டான், திரும்பி வர வழியில் பாபிலோனில் செத்து போயிட்டான். அவன் திருப்பி மேசிடோனியாவுக்கே வரல. இப்போ பவுல் பிரயாணம் எடுக்கிறோம், நீங்கள் பைபிளில் பின்னாடி இருக்கும், பவுலின் 1ஆம் பிரயாணம், பவுலின் 2ஆம் பிரயாணம், பவுலின் 3ஆம் பிரயாணம் அப்படிலாம் இருக்கும். அதாவது ஒரு பிரயாணம் போயிட்டு திருப்பி எங்கே வந்துட்டார்,
எருசலேமுக்கு வந்துட்டார். திருப்பி 2வது பிரயாணம் போனார், எருசலேமுக்கு வந்துட்டார். 3வது பிரயாணம் போனார். ஆனால் அலெக்சாண்டர் ஒரே பிரயாணம் தான், 2வது பிரயாணமே கிடையாது. போனால் இந்தியா வரைக்கும் வந்தால் பிடிச்சி ரிட்டர்ன் ஆனால் பாபிலோனியாவில் செத்து போனால் அவனை இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கும்பலில் வெள்ளாட்டுக்கடா என்பது அலெக்சாண்டரை குறிக்கும். இப்போ வசனம் சொல்லுது அது பலம் கொண்டிருக்கையில் முறிந்து விழுந்தது. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் 8:8 8:9 இருக்குது. அதற்கு பதில் 7:8 இருக்கும். அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் 4 கொம்புகள் முளைத்தெழும்பின. அப்படி தானே இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் தெளிவாக சொல்லுது, அலெக்சாண்டருக்கு பிறகு அவனுடைய சாம்ராஜ்யம் 4 தளபதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அலெக்சாண்டருடைய பசங்களுக்கு போகலை. கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமைவான் ஸ்லாட்டர், செலுக்கசோன் நிக்கோடர் என்று சொல்லக்கூடியதான 4 பேருக்கு தான் அது புறப்பட்டு போனது. இது வந்து அலெக்சாண்டர் வரத்துக்கு முன்னாடி 175 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம். 11ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3-4 வசனம். 3வது வசனத்தில் வந்து அலெக்சாண்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 11:3. ஆனாலும் பராக்கமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். 4ஆக மாறிடுச்சு. அதான் அதுக்கு பதிலாக 4 கொம்புகள் முளைத்து எழும்பினது. 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 4ஆக பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய அல்லாத வேறே பேர்களிடத்தில் தாண்டி போகும். அதான் 4 பேர்கிட்ட போயிடுச்சு. 4 பவர் பாயிண்ட் வைங்கப்பா. 4 பேருக்கு போயிடுச்சு. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமைவான் ஸ்லாட்டர், செலுக்கசோன் நிக்கோடர் என்று சொல்லக்கூடியவங்க. இந்த 4 பேரில் டலாமைவான் ஸ்லாட்டர் எகிப்து பகுதிக்கு அரசாண்டார். இந்த சிரியா பகுதிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலுக்கசோன் நிக்கோடர் அப்படிங்கிற ஒரு அரசாண்டார். இந்த செலுக்காய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. வந்து இங்கே பெண் கொண்டு பெண் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செலுக்காய்ட்ஸ் பரம்பரையில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 4இல் 1 சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, அப்படி தானே இருக்குது. 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அந்த கொம்புகளை 9ஆம் வசனம். நான் அந்த கொம்புகளை கவனித்திருக்கையில் அதோ 4 கொம்புகளுக்கு நடுவில் 1 சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டது. அப்படி தானே இருக்குது. அந்த 4 கொம்புகள் 1 சின்னதான ஒரு கொம்பு எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா மற்ற 3 டைரக்ஷனுக்கு போகும். அந்த வசனம் வாசிங்க 8-9. சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கு எதிராகவும் சிங்காரமான தேசம்னா இஸ்ரேல், எருசலேம். கிழக்கு, தெற்கு, கிழக்கு, சிங்காரமான தேசம். சிங்காரமான தேசம் எருசலேம் எந்த பக்கம் இருக்கு? எருசலேம் எந்த பக்கம் இருக்கு? என்ன எருசலேம் ஆர்கியாலஜி எடுத்துருக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. எருசலேம் பைபிள் படி எந்த பக்கம் இருக்கு? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கேள்வியெல்லாம் கேட்காத, நீ பாட்டு பதில் சொல்லிகிட்டே போயிரு, எதுக்கு நடுவில் என்ன கேள்வி கேட்குறேன்றீங்க. ரைட். வட திசையில் உள்ள வசனம் என்ன சொல்லுது? வட திசையில் உள்ள சிங்காரமான சீயோன் பர்வதம் எங்கே இருக்குது? வட திசையில் இருக்குது. அப்போது தெற்குக்கும் கிழக்கிற்கும் சிங்காரமான தேசம் எந்த பக்கம் இருக்குது? வடக்கு பக்கம். அப்போ இந்த கொம்பு எந்த பக்கத்துலேருந்து வரணும்? அங்கே ஏற்கனவே கிழக்கு, தெற்கு, வடக்கு முடிஞ்சிருச்சு. மிச்சம் என்ன இருக்குது? செலுக்காய்ட்ஸ் தான் மேற்கு பக்கத்தில் இருந்தவங்க. அவங்க பகுதியிலேருந்து தான் இது வரணும். அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா எல்லாம் நல்லா புரியும், நிறையா இருக்குது அதில். அப்போது செலுக்காய்ட்ஸ் பரம்பரை, இந்த செலுக்காய்ட்ஸ் பரம்பரையில் 8ஆவதாக வந்த ஒரு ராஜா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆன்டி கிரைஸ்ட் 8ஆவதாக தான் வருவான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கும் போது 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும், அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராதுமாகிய மிருகமே. 11வது வசனம், இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8ஆவதாவனும் அந்த 7 தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாய் இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் 8th, ஃப்ரம் 7, ஆனால் ஹீ இஸ் 8th, நம்பர் படி 8. இப்போ செலுக்காய்ட்ஸ் பரம்பரையில் கரெக்டாக 8ஆவது ராஜாவுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டியாக்கஸ் IV எபிஃபனஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த செலுக்காய்ட்ஸ் 1 நிக்கோடரில் ஆரம்பித்து அந்தியாக்கஸ் IV எபிஃபனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆவது ராஜா. இது அவனுடைய மண்ட ஓட்டில் எடுத்து கம்ப்யூட்டர் வரைஞ்ச படம். இதுதான் அவனுடைய காலத்தில் போடப்பட்டதான காயின். இப்போ நீங்கள் ஆர்கியாலஜியும் பார்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம். அவனுடைய காயின்
இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவனுடைய பேர் அந்தியாக்கஸ் தான். அந்தியாக்கஸ் 4ங்கிறது அவன் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாருங்கள் அந்தியாக்கஸ் 1 இருக்கார், மூணாவது பாருங்கள் அந்தியாக்கஸ் 2 இருக்கிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அந்தியாக்கஸ் 3 இருப்பார், மகா அந்தியாக்கஸ், கிரேட் ஆன்டியாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஆன்டியாக்கஸ் 4 தான் இவன் பேர். ஆனால் அது பின்னாடி இருக்க பேரில் அவங்க வச்சுக்கிறது. இப்போது இதுக்கு வந்து போப்புகள் வராங்க இல்லையா, போப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வேறு, ஆனால் அவங்க பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரான்சிஸ் 1 இருக்கிறாரு, ஃப்ரான்சிஸ் 1 அவர் பேர் அல்ல, ஏற்கனவே ஃப்ரான்சிஸ் 1 இருந்தார், ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அந்த பேர் இவர் செலக்ட் பண்ணிக்கிட்டார், இவர் ஃப்ரான்சிஸ் 1 ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி இருந்தார் பெனடிக்ட் 16, அதுக்கு முன்னாடி பெனடிக்ட் 15 ஒருத்தர் இருந்தார், இவர் பெனடிக்ட் 16 தானே பேரை வச்சுக்கிட்டார், ஆனால் இவர் பேர் வேறு, அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு. இந்த மாதிரி அவங்க வந்து பேர்களை போப் ஜான் பால் 2 அப்படிம்பாங்க. ஏன்னா ஜான் பால் 1 இருந்தார், அதனால் போப் ஜான் பால் 2 அப்படின்னு. அந்த மெத்தட் வந்து இங்கே ஆரம்பித்தது தான். ஆன்டியாக்கஸ் 1, ஆன்டியாக்கஸ் 2, ஆன்டியாக்கஸ் 3, பின்னாடி உள்ள பேர் இவங்க வச்சுக்கலாம். அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க வச்சுக்கலாம், தியோஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த எபிஃபனஸ்ங்கிற பேர் இவனே வச்சுக்கிட்டது. எபிஃபனஸ்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, த விசிபிள் காடுன்னு அர்த்தம், காணக்கூடியதான இறைவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இடத்துல நீங்கள் படிக்கலாம். ஒன்று 11ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் இவனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் தென்திசை ராஜா வடதிசை ராஜான்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸை பற்றி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா நேரடியாக நீங்கள் படிச்சுக்கலாம், ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸை பற்றி எல்லாம் கொடுத்துருக்கு. மூணாவது, கத்தோலிக்கர்களுடைய வேதத்தில் தள்ளுபடி ஆகமம்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு தியானத்துக்கு எடுக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு படிக்கலாம். அதில் 1 மக்கபேர் புஸ்தகம், 2 மக்கபேர் புஸ்தகம் இருக்குது. அந்த 1 மக்கபேர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இவனை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் என்னென்னலாம் செய்தான்னு தானியேல் 11 இருக்கிறது வந்து 175 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தீர்க்க தரிசனம். இவன் சொன்னபடியே 175 வருஷம் கழித்து வந்து இவன் செஞ்சான். இவனுடைய காலகட்டம் வந்து கிமு 164. இவன் தான் தேவாலயத்தில் கொண்டு போய் 11:30 தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் அரணான பட்டணத்தை பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இவன் தான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அப்படின்னா என்னென்னா, பன்றியை கொண்டு போய் பலியிட்டான். இவன் பண்ண வேலை தான் அது. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி பன்றியை பலியிட்டது. அன்றாட பலியை நீக்கிட்டாங்க. அதாவது இஸ்ரவேலர்கள் வந்து டெய்லி பலி செலுத்துவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடைசியாக பாழாக்கும் அருவருப்பை அங்கே ஸ்தாபிப்பான். எதை வச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜியூஸ் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜியூஸ் தேவனுடைய சிலையை கொண்டு போய் அங்கே வச்சாங்க. இதுதான் ஜிஎஸ் தேவன். இந்த ஜிஎஸ் தேவனுடைய சிலையை தான் கொண்டு போய் அங்கே வச்சாங்க. இது பழைய உலக அதிசயங்களில் 7ல் 1 தான் இந்த ஜிஎஸ் தேவனுடைய சிலை. இந்த ஜிஎஸ் தேவனுடைய சிலையை கொண்டு போய் வச்சாங்க. இது அங்கே ஒரு கோயிலாக இருக்கும். இதுதான் அந்த கோயில். இப்போ இதனுடைய கற்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது, சுற்றி இருக்கிற தூண்கள் தான் பாக்கி இருக்குது. இந்த ஜிஎஸ் தேவனுடைய சிலை இப்பொழுது இல்லை. இதுதான் அங்கே வைக்கப்பட்டது. இதுதான் இவன் செஞ்சது. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸ். இவன் தான் இப்போ திரும்பி வரப்போகிறவன், திரும்பி வரப்போகிற ஆள் இவன் தான். ஆனால் இவன் ஸ்பிரிட்டு தான் வரும். இதே ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸ் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இப்போது எப்படி எலியாவின் ஆவியோடு யார் வந்தது, யோவான் ஸ்நானகன் வந்தாரோ, அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸனுடைய ஆவியினோடு கூட வரப்போகிறான். எதுக்கு இந்த 3 இடத்துல போய் உங்களை படிக்க சொன்னேன்னா, அவன் வரும்போது என்னென்ன செய்வான்னு அங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அவன் வரும்போது என்னென்ன செய்வான்னு இருக்குது. அப்புறம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துலையும் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துலையும் இவன் என்னென்ன செய்வான்னு இருக்குது. அதையும் நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். சரி, வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட் எங்கேருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்போ இது 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து வந்துச்சு இல்லையா. இந்த சின்ன கொம்பு எங்கேருந்து வந்துச்சு, 4 கொம்பு. ஒரு கொம்பு அலெக்சாண்டர், அது முறிஞ்சு 4, கசாண்டர், லைசிமெக்கஸ், டலாமியோன் ஸ்லாட்டர், செலுக்கசோன் நிக்கோடர். அதிலிருந்து 1 செலுக்கசோன் நிக்கோடர். அவனுடைய பரம்பரையிலிருந்து 8ஆவதாக வந்தது ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபனஸ். 4லிருந்து 1. இப்போ வரப்போகிற ஆள் எங்கேருந்து வருவான்னு 7ஆம் அதிகாரத்தில் எங்கே படித்தோம், 10லிருந்து 1. அடுத்து எத்தனை ராஜாக்கள் வருவாங்க, 10 ராஜாக்கள் வருவாங்க. அந்த 10 ராஜாக்கள் நடுவிலிருந்து, இதில் பார்த்தீங்கன்னா 4ல் 1லிருந்து, அதில் 10 நடுவிலிருந்து. அப்படின்னா இவன் மொத்தம் எத்தனை ஆச்சு, 11ஆக இருக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியதான வரப்போகிறதான கவர்மெண்ட் இப்போ தான் வரப்போகுது. இந்த கவர்மெண்ட்டு தான் யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டோடைய மிக முக்கியமான ஆள் தான் இதுதான் யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட்டுடைய காரியங்கள். இதிலிருந்து தான் வரப்போகிற ஆன்டி கிரைஸ்டோடைய
காரியங்கள் நடக்கும். ஆனால் வரப்போகிறவன் ஆன்டியோக்கஸ் 4 எபிஃபனஸனுடைய ஸ்பிரிட்டோட அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்வான். வெளிப்படுத்தல் 13 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அதில்? எனி டவுட்ஸ்? சரி, ஜோம் பண்ணலாமா? இப்போ கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வரப்போகிற அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி 7 ஆண்டு காலம் நடக்கும். அதற்கு முன்பதாக தான் உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத உபத்திரவ காலம் அது. உலக பிரகாரமாயும் இருக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் பூமியும் இயற்கை பேரழிவுகளுக்கு கைவிடப்பட்டிருக்கும். ஒருபுறம் வானத்திலிருந்து பூமியை நோக்கி இயற்கை பேரழிவுகள் நடைபெறும், மறுபுறம் அந்திகிறிஸ்துவினாலே உலகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். இதோடு கூட தேவனுடைய ஆக்கினையும் வரும். இவைகளுக்கு நடுவில் இந்த பூமியில் இருப்பது கடினம். அதனால தான் கர்த்தர் மணவாட்டி சபையை இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்பட்டு. இப்போது சபை எப்பொழுது நீக்கப்படுகிறதோ அப்பொழுது இந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியும் அவனுடைய உபத்திரவ காலமும் உலகம் கண்டிராதபடி யூதர்கள் ரொம்ப சந்தோஷமாக சேமமாக ஏறக்குறைய 1900 வருஷம் அவங்க ஜெர்மனியில் இருந்தாங்க. அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு சர்வாதிகாரி எழும்பினான். பார்ப்பதற்கு நல்லவனை போல வந்தான். அவன் ஜெயிக்கிறதுக்கு யூதர்களும் தான் ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் சேர்ந்தா ஓட்டு போட்டு அவன் ஜெயிச்சான். ஆனால் திடீரென்று அவனுக்குள், அவனுடைய பயோகிராஃபியில் ஒருத்தர் எழுதி, அவனை பற்றின ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் ஹிட்லரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு சொல்கிறாரு. அது புகுற வரைக்கும் அவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியாதுன்றார். திடீரென்று அந்த ஸ்பிரிட் அவனுக்குள் வந்து யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி 60 லட்சம் பேரை கொலை செய்தது. அவன் சொன்னானாம், இது கேள்விதான், எங்கே இருக்குன்னு தெரியாது. அவன் சொன்னானாம், நான் கொஞ்சம் யூதர்களை விட்டு விட்டு போகிறேன், பின்னாடி ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அழிப்பான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதான ஸ்பிரிட் திடீரென்று அந்த ஆவி அவனுக்குள் புகும்போது அவன் முழு உலகத்தையும், குறிப்பாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்துகிறவனாய் மாறுவான். ஏன்னா அவன் ஒரு புது ரிலீஜியன் ஃபார்ம் பண்ணுவான், நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஒரு புது கடவுளை கொண்டு வருவான். பிதாக்கள் அறியாத தேவர்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லுவான்னு தானியேல் 11:37 இருக்கு. அவன் செய்யும் போது உண்மை கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலர்களும் அதற்கு எதிர்த்து நிற்பார்கள். ஒரு சில இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு அது உபத்திரவமாய் முடியும். அதான் மகா உபத்திரவம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ வெளியரங்கமாக இருக்குது. எப்போ வேணாலும் அந்த அக்கிரமக்காரனுடைய வெளிப்பாடு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்பதாக கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். இவையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் ஞானத்தை வளர்த்து கொள்ளவோ அறிவை வளர்த்து கொள்ளவோ அல்ல. இதன் மூலம் நமக்கு ஒன்று தெரியணும், என் வேதத்தில் சொன்ன அத்தனை வசனங்களும் துல்லியமாய் நிறைவேறுகிறது. அப்படியானால் என் இயேசு வருவேன் என்று சொன்ன வசனமும் நிறைவேறும். இந்த அக்கிரமக்காரன் வருவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்ன வசனமும் நிறைவேறும். நான் அதில் பிரவேசிக்கணும், எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கப்படுது. அதிகமாக நீங்கள் படிக்கிறதுனால உங்களிடத்தில் அதிகமாகவும் கர்த்தர் கேட்பார். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான வேதபாட வகுப்பிற்காக உமக்கு நன்றி. 130 வாரங்கள் எடுக்க கிருபை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பெராயா பட்டணத்தாரை போல, தெசலோனிக்கேயரை போல உடைய வேதத்தை உட்கார்ந்து ஆராய படிக்க நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. இன்னும் உமக்கு சித்தமானால் நீர் வருகிற வரைக்கும் இது தொடரட்டும் தகப்பனே. எங்கள் மக்கள் பெராயா பட்டணத்தார், தெசலோனிக்கேயரை போல அவர்களும் வசனத்தில் தேறினவர்களாய் மாறட்டும். உடைய மகிமை மூடட்டும்.
ஆசிர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.